டியூஸ்டே மார்னிங் டே 6 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு கிளாக்கில் 20 minutes ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஃபுல் டேன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு டீ போடுறதுக்காக பால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பால்லாம் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு தான் வாசல் பெருக்கையே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். சரி, அதையும் ஒரு பக்கம் குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸ் தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். அதனால தான் கிரேப்ஸை மஞ்சத்தூள் உப்பு போட்ட தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான். இன்றைக்கி பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச லஞ்ச் தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும். ஸ்நாக்ஸும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச கிரேப்ஸ் தான். என் பாப்பாவுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுத்து அமிச்சா தான் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஸ்கூல் போவாள். இது அவள் எல்கேஜிலேருந்தே பழகிட்டா. இப்படியே அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கும் அழுவாமலே போயிட்டு இருந்தாள். அதனாலே இதே மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய டைமு கொஞ்சம் வெளியில் உட்காந்து டீ குடிச்சிட்டு அகைன் கிச்சன் உள்ள என்டர் ஆயாச்சு. ரொம்ப டென்ஷனாலாம் குக் பண்ணலை, கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக தான் குக் பண்ணது. நேற்றே பாப்பா ஸ்கூலில் போய் வேனுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். வேன் 8:20க்கு வரும்னாங்க. இருந்தாலுமே வேன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. 8:26 அந்த மாதிரி தான் ஆச்சு. உள்ளே போகும்போது வேன் பார்த்துக்கிட்டே தான் போனாங்க. சரி, அகைன் ரிட்டன் வளைஞ்சி வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வேன் நேராக அப்படியே வளைஞ்சி போயிடுச்சு போல். நானும் வேன் வரும்ன்ட்டு ஒரு 15 minutes மேலே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு வேன் போயிடுச்சுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. ஸ்கூலில் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டதுனால சரி தெரிஞ்சவங்க கூட எப்படியோ ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு.